ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 3-in-1 காம்போ கொரில்லா பாடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கொரில்லா ட்ரைபாடை மட்டும் வாங்கினாலே போதும். உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் செல்ஃபி பட்டனுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதை தான் அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணணும் ஃபுல்லாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அமேசான் பேக்கிங். நான் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி செக்யூர் பேக்லாம் போட்டிருக்காங்க. நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் 100% ஒரிஜினலான ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம். நான் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட் நீங்களும் பை பண்ணிக்கலாம். இப்போ கவரை கட் பண்ணிட்டு உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலா இதை நான் வாங்கியே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த போயா மைக் ரிவ்யூலாம் போட்டிருப்போம். அப்போவே இந்த ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போதான் நான் இதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பேக்கேஜை நம்ம எடுத்தாச்சு. பாக்ஸ் இப்படிதான் இருக்கு. இந்த பாக்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் வீடியோ, அது மட்டும் இல்லாம லேப்டாப் சீரிஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டா இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது போயாவோட வயர்லெஸ் மைக். அந்த மைக் வழியா தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கான அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோமே போட்டிருக்கேன். இந்த கொரில்லா பாடியுமே பாத்தீங்கன்னா நான் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 2 vlog வீடியோ போட்டிருப்போம் காலேஜ்ல எடுத்தது. அந்த vlog எல்லாமே இந்த ட்ரைபாடை வச்சு தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த கொரில்லா பாட் இது அமேசான் பேசிக்ஸ் தான் விற்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு 60% மேல ஆஃபர்ல இதை கொடுக்குறாங்க. உங்களோட லக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆஃபர்ல இப்போ ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. நான் வாங்கும்போது 60% தான் கிடைச்சது. இதோட ஆக்சுவல் பிரைஸ் போட்டிருக்காங்க 799. பட் இப்போ நீங்க போய் வாங்கினீங்கன்னா 60% மேலேயும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உடனே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோ எடுக்கிறதுக்கு விளாக் பண்றதுக்குலாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நல்லாவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வெளியே எடுப்போம். இந்த கொரில்லா ட்ரைபாட் இப்படிதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த ஷட்டர் பட்டனும், அது மட்டும் இல்லாம மொபைல் ஹோல்டரும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கொரில்லா பாடை வெளியே எடுத்தாச்சு. கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. இதை பாத்தீங்கன்னா மொபைலோட யூஸ் பண்ணிக்கலாம், DSLR கேமராவோட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் கேமரா வச்சிருந்தோம்னா அந்த ஆக்ஷன் கேமராவுமே இந்த கொரில்லா பாட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொரில்லா பாடுமே நல்லா ஃபிளெக்சிபிளா தான் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா அந்த புக்லெட். ஸோ புக்லெட் எடுத்து நம்ம ஓரமா வச்சிருவோம். இப்போ மெயினான ஃபோக்கஸ் நம்ம ப்ராடக்ட் குள்ள போவோம். இப்போ நான் ப்ராடக்ட்டை வெளியே எடுக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கொரில்லா பாட். இந்த கொரில்லா பாட் வாங்கினாலே நமக்கு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டரும், அது மட்டும் இல்லாம அந்த ப்ளூடூத் ஷட்டர் பட்டனுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பாக்குறது இந்த கொரில்லா ட்ரைபாட். இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா ஃபிளெக்சிபிளாவும் இருக்கு. எனக்கு கையில பிடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த நல்ல கிரிப்பான ஃபீலை என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பிளாக்லாம் எடுக்கும் போது பார்த்தோம்னா நல்லா ஸ்டெடியாவே இருக்கும். இப்போ இந்த நாப் இருக்கு இல்லையா, இந்த நாபை பிரஸ் பண்ணிட்டு மேல இருக்கிற ஹோல்டரை பாத்தீங்கன்னா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஹோல்டருமே பாத்தீங்கன்னா நம்மளால ஃபிளெக்சிபிளான டைரக்ஷனுக்கு திருப்பிக்க முடியும். இப்போ நம்ம இந்த மொபைல் ஹோல்டரையும், அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூடூத் ஷட்டர் பட்டனையும் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கவரை விட்டு நான் இதை ஓபன் பண்ணி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம்னா, இப்போ நான் கவரை ஃபர்ஸ்ட் பிரிச்சிடறேனே. ஓகே, எல்லாமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இப்போ 2 ப்ராடக்ட்டுமே நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஷட்டர் பட்டன். இது பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் ஆப்ஷன்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கணும். இது ஆண்ட்ராய்டோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம iOS-லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி செல்ல ஓபன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் பின்னாடி லைட்டா ஒரு ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும். இந்த பேனல் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிரும். இங்க தான் பாத்தீங்கன்னா இந்த காயின் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரீசார்ஜ் உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னா நீங்க புது பேட்டரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஓகே, ஷட்டர் பட்டனை நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்டருக்கு போவோம். இங்கே பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப்ன்ற பட்டன் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் மேல ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும். அதுக்கப்புறம் நீங்க மொபைலோட பேர் பண்ணிக்கலாம். மொபைலோட பேர் பண்ணியும் காமிக்கிறேன். நீங்க இந்த ப்ராடக்ட்டை செமையான ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாங்கின லிங்கே இருக்கு. அது வழியா வாங்கினீங்கன்னா ஆஃபரும் நல்லா கிடைக்கும். 100% ஒரிஜினலான ப்ராடக்ட்டை நீங்களும் பை பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். இந்த மொபைல் ஹோல்டர்ல ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலை பாத்தீங்கன்னா அந்த கொரில்லா ட்ரைபாட்ல வச்சு நீங்க ஸ்க்ரூ பண்ணாலே போதும். இது ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம மொபைலை பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மொபைலை நம்ம ஃபர்ஸ்டே பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஜஸ்ட் லைட்டா மேல இழுத்து மொபைலை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே இதை நீங்க நிக்க வச்சுக்கலாம். எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இது ஃபிளெக்சிபிளா வளையும். அதனால ஈஸியா நீங்க இது எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த ஷட்டர் பட்டனை வந்து மொபைலோட வந்து பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஷட்டர் பட்டனை வந்து நம்ம எடுத்து ஆன் பண்ணிப்போம். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹோல்டர். ஸோ இது எல்லாமே இருக்கு. நீங்க வேணும்னாலும் இந்த ஹோல்டர் பிளேஸ் பண்றோம் இல்லையா, இந்த இடத்த கூட வந்து நீங்க ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க சின்னதா வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட் ஆகி இது வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து உங்களோட மொபைலை வந்து ஸ்க்ரூ பண்ணி இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போறேன். திரும்பி அந்த நாபை வந்து பிரஸ் பண்ணிட்டு திரும்பி உள்ள வச்சு பாத்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணுங்க. அது திரும்பி போயிட்டு லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் ஹோல்டரை பாத்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைலையுமே வந்து இதில் பிளேஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த ப்ளூடூத் ஷட்டர் பட்டனை பாத்தீங்கன்னா எப்படி நம்ம மொபைலோட வந்து பேர் பண்ணிக்கிறது அதையுமே வந்து காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து செமையான ஆஃபர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டா இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபருமே வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்மளோட கொரில்லா ட்ரைபாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து மொபைல பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரில்லா ட்ரைபாட்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அதாவது அந்த ஹோல்டர்ல வந்து நான் பிளேஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து என்னோட ப்ளூடூத் ஷட்டர் பட்டனை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். சைட்ல பட்டன் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் மேல வந்து ஸ்லைட் பண்ணுங்க. நம்மளோட ப்ளூடூத் ஷட்டர் பட்டன் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மொபைல்ல போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு டிவைஸை வந்து ஸ்கேன் பண்ணுங்க. என்னென்ன டிவைஸ் வந்து காமிக்குதுன்னு. இப்போ நான் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஏபி ஷட்டர் 3ன்ற நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இங்க ஆகுது பாத்தீங்களா ஏபி ஷட்டர் 3ன்னு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஷட்டர் பட்டன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து நம்மளோட மொபைலோட பாத்தீங்கன்னா நம்மளோட ஷட்டர் பட்டன் வந்து பேர் ஆயிரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் போயிட்டு என்னோட மொபைலை வந்து நம்மளோட கொரில்லா பாட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். இந்த ஸ்லைடரை பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு வரைக்கும் மேல இழுத்துக்கலாம். ஸோ நல்லா பெரிய மொபைல் கூட வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ என்னோட மொபைலை வந்து நான் நல்லா பிளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட மொபைலை பாத்தீங்கன்னா நான் வந்து லிஃப்ட் பண்றேன். அப்படியே அந்த ஹோல்டரும் வந்து மேல போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா போய் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஈஸியா வந்து உங்களோட மொபைலை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போயிட்டு கேமராக்குள்ள போறேன். சும்மா சாம்பிள் போட்டோஸ் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் கேமரா இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டேன். சும்மா இந்த புக்லெட்டே வந்து நம்ம போட்டோ எடுத்து பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஷட்டர் பட்டன்ல வந்து கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து போட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்குதான்னு வந்து செக் பண்ணுவோம். இப்போ ஷட்டர் பட்டனை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆண்ட்ராய்டும் இருக்கு, ஐஓஎஸும் இருக்கு. ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் ஆண்ட்ராய்டே வந்து கிளிக் பண்றேன். இப்போ போட்டோல இருக்கிறதுனால வந்து போட்டோ எடுக்குது. இப்போ திரும்பி ஐஓஎஸ்ல கிளிக் பண்றேன். இதுலயுமே வந்து போட்டோ எடுக்குது. இப்போ அடுத்த வீடியோக்கு வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நான் திரும்பி ஆண்ட்ராய்ட்லயே வந்து கிளிக் பண்றேன். வீடியோ பாத்தீங்கன்னா ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ், வீடியோ பாத்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. திரும்பி வந்து அந்த பட்டனை வந்து இன்னொரு டைம் வந்து பிரஸ் பண்றேன். டைமர் ஓடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ திரும்பி இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணனா என்னோட வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஐஓஎஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஐஓஎஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். எஸ், வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி வந்து அந்த ஐஓஎஸ் வந்து கிளிக் பண்ணனா வீடியோ வந்து சேவ் ஆகுதான்னு பார்ப்போம். திரும்பி வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். எஸ், வீடியோ வந்து சேவ் ஆகுது. ஸோ போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த ஷட்டர் பட்டனுமே வந்து சூப்பரா இருக்கு. கொரில்லா பாடுமே வந்து நீங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க லைவ் போறதா இருந்தா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட பவர் பேங்க்ல வேற என்ன வேணாலும் இதுல வந்து நீங்க ஈஸியா வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்போம். அந்த பிரைஸ் ரிசீவ் பண்ண போன இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த கொரில்லா பாட பாத்தீங்கன்னா அங்க இருந்த பேரிகார்ட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவே தானா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ அவுட்டோர்ல போயிட்டு நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கொரில்லா பாடியுமே வந்து அவுட்டோர்ல வந்து வீடியோ எடுக்கிறோம். எதுக்காகனா வந்து இன்டோர்ல வந்து என்னால அந்த அளவுக்கு காமிக்க முடியல இல்லையா. ஸோ அவுட்டோர்ல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட நம்மளோட கொரில்லா பாட் வந்து இருக்கு. கொரில்லா பாடை வந்து நம்ம கீழே இப்படி வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் வந்து நம்ம லைவ் போறோம் இல்ல ரிங் லைட்டு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வந்து வைக்கிறோம்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டடியா தான் இருக்கு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு தகுந்த மாதிரி எந்த டேரக்ஷன் ஆனாலும் வந்து இது நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கு நல்லாவே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த நமக்கு கொடுத்தாங்க இல்லையா இந்த ஹோல்டரோட பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஹோல்டர்ல பாத்தீங்கன்னா வந்து என்னோட மொபைலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற இந்த ரிங்ல பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிட்டு ஸோ ஃபுல்லா ஸ்க்ரூ பண்ணணும். ஃபுல்லா ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா வந்து நம்மளோட மொபைல் பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்டா வந்து இதுல ஃபிட் ஆகிடும். இப்போ நானுமே வந்து ஃபுல்லா வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் என்னோட மொபைலை வந்து ஆன் பண்றேன். ஸோ ஆன் பண்ணிட்டு நம்ம கிட்ட இதோடய செட்டா பாத்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் ஷட்டர் பட்டனும் வந்து கொடுத்தாங்கல்ல. ஸோ ஷட்டர் பட்டனையும் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத்ல போயிட்டு இந்த ஷட்டர், அதாவது வந்து இது ஏபி ஷட்டர்ன்ற மாதிரி நேம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா. ஆக்சுவலா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்டிங் பர்பஸ்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அவுட்டோர்ல போய் நம்ம டெஸ்ட் பண்ணணும், நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து குவாலிட்டியா வந்து வீடியோ கொடுக்கணும்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காகவே வந்து இந்த வீடியோக்கு வந்து நீங்க லைக் கொடுத்துலாம். ஆமா, ஏபி ஷட்டர் 3 இருக்கு இதோட நேம். ஸோ இதையுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன்.
இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா வந்து இதோட ஹைட். நீங்க ட்ரைபாட் மாதிரிலாம் வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஹைட். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைரக்ஷன் வந்து நீங்க ஃபிளெக்சிபிளா இப்படி வேணாலும் இப்படி வச்சுக்கலாம், இப்படி வேணாலும் இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரில்லா பாட். அது மட்டும் இல்லாம இந்த ஹெட்டையும் பாத்தீங்கன்னா வந்து உங்களால வந்து ரோல் பண்ண முடியும். ஸோ இதோட டைரக்ஷனையும் நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பேக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. அதுவே வந்து நீங்க விளாக்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ட்ரைபாட் வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஸ்டடி கிரிப் வந்து கிடைக்கலனா, இப்போ இது வந்து எனக்கு நல்லாவே வந்து அந்த கிரிப்னஸ் வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம விளாக் எடுக்கணும், நீங்க வந்து இப்போ என்னோட மொபைலுன்றதுனால வந்து வெயிட் கம்மியா இருக்கு, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல, வந்து இப்படி நான் பிடிச்சிக்கலாம். அதுவே வந்து நீங்க செல்ஃபி ஸ்டிக்ல போயிட்டு வந்து உங்களோட டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் கேமராவோட வெயிட் வந்து உங்களால அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொரில்லா பாட்ல வந்து நீங்க வந்து உங்களோட டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ல வந்து கிரிப்பும் நல்லா கிடைக்கும். நீங்க விளாக் எடுக்கிறீங்க இல்ல நார்மல் வீடியோ பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஷேக்கி எஃபெக்ட் வந்து கிடைக்காது, ரொம்பவே நல்லா ஸ்டெடியா இருக்கும். ஸோ அதுக்குமே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொரில்லா பாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் வந்து இந்த கொரில்லா பாட், அது மட்டும் இல்லாம இந்த ஹோல்டர், அது மட்டும் இல்லாம இந்த ஷட்டர் பட்டன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரே ப்ராடக்டா வந்து வாங்கணும், செமையான ஆஃபர்ல வந்து வாங்கணும்னா நம்மளோட லிங்க், அதாவது நம்ம வந்து அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட். ஸோ அதோட லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது வழியா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபரும் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் வாங்கியிருக்கிற அதே ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து நீங்களுமே வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்கிரீன்ல காட்சாம தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.